ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஓஜி சம்பவம் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் நிறையா வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பட சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெயில் சீக்வன்ஸில் வர சாங் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த ஓஜி சம்பவம் சாங் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2-3 சீனில் மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி, ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மிச்ச சீன்லலாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஃபைட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. எப்படியும் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபாக தான் இருக்கும். அதாவது ஏகேன்ற ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. அந்த இதில் வந்து தல அஜித் வந்து இறங்குறாரு. இறங்கி வந்த உடனே பிரசன்னாவை மீட் பண்ணி அவரை கொடுத்து ரீயூனியன் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிலில் இருந்திருக்கலாம், இல்லை எதனா ஒரு பிரச்சனைலேருந்து அது கேங்ஸ்டராகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். திருப்பியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. யாரோ எதுக்கோ ஏகேவை வந்து சீண்டியிருக்காங்க. அதனால் திருப்பியும் கம்பேக் கொடுத்து அவர் கேங்ஸ்டராகவே வந்து எல்லாருக்கூடயும் ஃபைட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த ஏகே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபாக தான் இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் அப்படியே தேட்டரில் பிளாஸ்ட் ஆகும்போது அந்தளவுக்கான சம்பவமாக பண்ணி வச்சுருக்காங்க ஆதி ரவிச்சந்திரன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரிவெஞ்சில் தான் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து கண்ணை மூடி ஏதோ ஒன்று நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்ணை திறப்பார். அந்த கண்ணை திறக்கும் போது செம ஆக்ரோஷமாக ஒரு வெறியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறான் அப்படின்றத காட்டியிருப்பான். ட்ரைலர்லேயே ஆகட்டும், இந்த ஓஜி சம்பவம் சாங்லேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ஏகேன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த டார்க் வந்து ஏகேவாக மாறுறது, அதுக்கப்புறமா அந்த ஏகே போகிற வண்டியில் பின்னாடியும் முன்னாடியும் ஏகேன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் வந்து ஏகே வந்து இறங்குவார், அதில் வந்து ஏகேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஏகே தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து லெஃப்ட் சைடில் பார்த்தா அட்டகாசந்தீனா அசலி என்ன எறிந்தால், ரைட் சைடில் பார்த்தா பில்லா ரெட்டு வேதாளம் வாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. குட் பேட் அக்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ஃபேன் பாய் ரெஃபரன்ஸ் வைக்கிறதுல பார்த்தோன்னா ஏகேன்னு தான் வைக்கிறாங்க. பட் இந்த அட்டகாசம் அந்த படத்தில் எல்லாரும் தலைன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. தலை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு தலைன்ற பட்டமே அதில் தான் வந்துச்சு. படத்தில் ஒரு ஷாட்லேயாவது தலைன்ற ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தா தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடும். ஏன்னா அப்படி ஒரு இது. ஆனால் அதுக்கு வந்து அஜித் சார் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆதி ரவிச்சந்திரன் வந்து ஆக்டர் அஜித் கிட்ட கன்சல்ட் பண்ண மாதிரியும், இந்த ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது கன்சல்ட் பண்ணி சாரும் ஓகே சொன்ன மாதிரி சொல்லி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனிவேஸ் நம்ம பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த ஏகேன்ற இது வரும்போதே செம்மையாக கூஸ் பம்ஸாக இருக்குது. பட் நம்ம பார்க்கலாம். இல்லையா இருக்கட்டும், இப்போ வந்து ஓஜி சம்பவம் சாங்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஸ்வாடை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்வாட் வந்துருக்கும். ஆனால் இந்த ஓஜி சம்பவம் சாங்கில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஸ்வாடை வச்சு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லாலே நம்ம காமிச்சிருக்கோம். பில்லால் ஒரே ஒருத்தனை மட்டும்தான் கொள்ளுவார் இந்த ஸ்வாடை வச்சு. பார்க்கலாம் நம்ம குட் பேட் அக்லியில் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ரிவெஞ்ச் தான். இப்போது அந்த ஓஜி சம்பவம் சாங் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் கூலாக ஜெயிலுள்ள இருக்காரு. அதுக்கப்புறமா ஜெயில் விட்டு வெளியே வராரு ஏதோ ஒரு பிரச்சனைனால. அந்த பிரச்சனைக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதாவது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி, அந்த மாதிரி சும்மா இருந்த சிங்கத்தை எழுப்பிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு ஐப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஓஜி சம்பவம் சாங் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்றில் சந்திக்கிறேன். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் மலிவான விலையில் தரமான பொருட்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.